எனும் நதியதனை தேடியவனாய் நான் இருந்தேன். வீரமெனும் தோணிதனை மனதினிலே ஏந்தி வந்தேன். முத்தமிழே உயிரென்று பாடுகின்றேன். முயற்சி எனும் மூச்சடக்கி தேடுகின்றேன். ட்ராலி பேக், ட்ராலி பேக், ட்ராலி பேக், ட்ராலி பேக், ட்ராலி பேக், ட்ராலி பேக், ட்ராலி பேக். யோ அறிவு கட்டம் உண்டோ? அட உன்னத்தாயா, என்னையா லாரி பேக், லாரி பேக், என்னையா லாரி பேக்? எங்க போக சொல்ற? அது வந்து சார், ட்ராலி வந்து. அட என்னையா வந்து போய் உன் மேல ஏத்திட்டு போக சொல்றியா? என்ன சார் ஆச்சு? என்ன சார் ஆச்சா? இந்த ஆளு நடு ரோட்ல நின்னுகிட்டு லாரி பேக், லாரி பேக்னா லாரி பின்னால எப்படி போகும்? ஆமா போவாது. என்னடா சொன்ன? அது வந்து நான் ட்ராலி பேக், ட்ராலி பேக்னு சொன்னேன். ஒரு காதுக்கு லாரி பேக்னு விழுந்திருக்கு. உன் சினிமா பாஷை யாரடா புரியும்? அது ஒண்ணு இல்ல சார், எனக்கு கார் டிரைவிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது கார் எப்படி பேக்ல போவோம், பேக்ல போவோம்னா. நீங்க தப்பா நினைக்காதீங்க சார், நாங்க வரோம். பரடே, சாரா கடை பக்கத்துல தான் சார் இருக்குது, சாப்பிட்டு போங்க. என்னடா நடு ரோட்ல புலம்பிட்டு இருக்க? அது வந்துடா, நம்ம பசி படம் பார்த்துட்டு வந்தோமா, ஐயாவோட கலை பசி, ஒரு படம் டைரக்ட் பண்ற மாதிரி இமேஜினேஷன். சிவ பூஜையில கரடி பூந்தா மாதிரி வந்து கெடுத்துட்டான். உன் சிவ பூஜை மட்டுமா கெடுத்தா? ஏன் சிவ பூஜையும் தான் கெடுத்துட்டான். என்னங்க, என்ன கலாட்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை கண்ணு, நீ சும்மா இரு. கர்மம். என்னடா கர்மம்? படத்துல மட்டும் சொல்ல, ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு பசின்னு. உனக்கு கலை பசி, எனக்கு காம பசி. கண்டுக்காத. நேரமாவது போலாமா? போலாமாவா? இரு போலாம். மது, எங்க அப்பா செத்த உடனே சொத்தெல்லாம் எனக்கு தாண்டா. நான் எடுக்க போற படத்துல இவதான் ஹீரோயின். ஹீரோயின் ஆக்கலாமா? நீ தாண்டா டைரக்டர். நீ எல்லாம் எப்படிடா ப்ரொடியூசர் ஆக போற? நான் எப்படா டைரக்டர் ஆக போறேன்? எங்க அப்பா செத்துருவான்டா, படம் எடுத்துடலாம். படம் எடுக்கிறது இருக்கட்டும்டா, பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு பொண்ணோட. நானாடா தேடி போறேன். சினிமா தேட்டர் போனா ஈஸியா ஒண்ணு மாட்டுச்சு, லாட்ஜ் கூட்டின்னு போனா அசிங்கமாச்சேன்னு அசிங்கம் தானமா காரையில் லாட்ஜ் ஆகிட்டேன். உன்னை திருத்தவே முடியாதுடா. உன்னை தாண்டா திருத்த முடியாது. வாழ்க்கையை அனுபவிக்கணும்டா. அனுபவிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை மிஸ் பண்ணவே கூடாது, அனுபவிச்சிடணும். உன்ன மாதிரி ஒருத்தர் லவ் பண்ற, அவளுக்கு இதயத்தை கொடுக்குற. சே சே சே, காதெல்லாம் போயிடா. பொதுவாவே ஐ மீன் காமனா பார்க்க போனா நம்ம எல்லாம் காமனா தாண்டா இருக்கணும், ராமனா இருக்கவே கூடாது. உன்ன மாதிரி உன் பாதையே வேற, என் பாதையே வேற. எனக்குன்னு ஒருத்தி காத்துட்டு இருக்க. அது சரி, உன் டயத்தை நான் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். நீ மெதுவா வாடா, நான் கால் போக்கா நடந்து போறேன். மாப்பிள்ள ரூம் திறந்தானே இருக்கும், ஷேவ் பண்ணோம்டா. நானும் உன்னை எவ்வளவு நாளா கெடுக்கணும்னு பாக்குறேன், கெடுக்கவே முடிய மாட்டேன். என் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லவன், நீ தள்ளு. தேவி புன்னகை மணவாசல் திறக்கின்ற தேவனை, மணவாசம் தருகின்ற மல்லிகை, பொன்னுறவில் பாடுவா, என் வரவை தேடுவா, பொன்னுறவில் பாடுவா, என் வரவை. என்ன டார்ச் வச்சு விளையாடுறியா? இல்ல, இவ்வளவு நேரம் என்ன காக்க வச்சிருந்தீங்களே, அந்த டார்ச்சரை வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன். அந்த டார்ச் இங்க கூட. நான் வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஹம்மிங் வந்தாலே யூ ஆர் கம்மிங். இது எனக்கு தெரியாதா? ஆமா, நீ இன்னும் தூங்கலையா? கேள்வியே புதுசா இருக்கு. நீங்க வராம நான் என்னைக்கு தூங்கிருக்கேன்? அதுவும் இன்னைக்கு உங்களை பார்க்காம என்னால தூங்க முடியுமா? ஏன்னா இன்னைக்கு உங்க பிறந்த நாள் ஆச்சே. பிறந்த நாள்? ஏண்டா பிறந்தோன்னு நினைக்க தோணும். டைரக்டர் ஆக முடியலையேங்கிற விரக்தியோட பேசுறீங்களா? படிப்படியா தானே முன்னேற முடியும். இதுக்கும் டைம் வரணும் பாருங்க. டைம் வருங்கிற தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் கூட மத்தவங்களோட கிண்டல் உங்களுக்கு தடையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் தடைக்கற்கள் தான் வாழ்க்கையோட படிக்கற்கள்.
இன்னைக்கு இந்த ஊர் ஜனங்க என்ன பைத்தியக்காரன்னு சொல்லலாம். ஆனா நாளைக்கு நான் முன்னேறி வரத்தான் போறேன். அப்ப அவங்க தான் பைத்தியக்காரன். பின்னால எல்லாம் யாரு தண்ணி எடுத்து ஊத்திருப்பாங்க? அண்ணே, அண்ணே, அண்ணே. தினம் 2வது ஆட்டம் போக வேண்டியது, அர்த்தராத்திரில வந்து கதவு தட்ட வேண்டியது, தலை இழுத்து. துரை சினிமாவுக்கு போயிட்டு வராரா? ஆமா, துரை படம் பார்த்துட்டு வரேன். ஓஹோ, பசிய கூட பார்க்காம பசி படம் பார்த்துட்டு வரீங்களா? அவருக்கு பசி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சோத்துல தண்ணி எடுத்து ஊத்திட்டேன். அடியே, நீ சோத்துல தாண்டி தண்ணி ஊத்தின, நான் இந்த தண்ட சோறு தூங்குற திண்ணையிலே தண்ணி ஊத்திட்டேன். அப்பதான் கொரோனா வரும். ஏண்டா சாப்பிடுறோம், ஏண்டா இருக்கிறோங்கிற நினைப்பு வரும். படிச்ச படிப்புக்கு ஒரு நல்ல வேலையை தேடிக்க வக்கில்ல சினிமா படம் பிடிக்கிற டைரக்டர் ஆக போறாராம். ஒரு நூலை கட்டி மலையை இழுக்க பாக்குறான். வேலை கிடைக்கலன்னா என்ன? டீ கடையில அனாவசியமா சம்பளம் கொடுத்து 2 ஆளை வச்சிருக்கேன்ல, பிஏ படிச்சு விட்டா பெஞ்சு துடைக்கப்படாதா? அவர் ரொம்ப டீசெண்டானவருங்க. டீ செட் எல்லாம் தூக்க மாட்டார். சொல்லி வச்சது மாதிரி ஜோக்கர் வரான் பாரா. வாடா டேய் வா. ஜோக்கரே வந்துட்டான்டா. அதோ பார் பைத்தியக்காரன் வராண்டோ. அண்ணே டைரக்டரே, வாங்க அண்ணே வாங்க. வாடா மது வா. ஒரு கை போடலாமா? பக்கத்துல வந்துன்ன ஏன்டா மதுன்னு கூப்பிடுற? பைத்தியக்காரன்னே கூப்பிடு. ஆனா ஒண்ணு, உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தாண்டா நான் ஜோக்கர். என்னைக்காவது ஒரு நாள் நான் கிங் தாண்டா. டேய் மது நல்ல விஷயக்காரன்டா. பாக்குறதுக்கு தான் பைத்தியக்காரன் மாதிரி இருக்கான். மது உன் லட்சியம் என்னடா? உங்க மூஞ்சில எல்லாம் கறி பூசுற மாதிரி நான் பெரிய டைரக்டர் ஆகணும், பேரும் புகழும் வாங்கணும். அதான்டா என் லட்சியம். உனக்கு ஒரு பழமொழி தெரியுமாடா? முடவே கொம்புத்தனுக்கு ஆசைப்பட்டானா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுடா. மது, நீ எதை வச்சுடா டைரக்டர் ஆக போற? ஒரு டைரக்டருக்கு தேவை நல்ல இமேஜினேஷன். அது எங்கிட்ட இருக்கு. சின்ன வயசுல இருந்து யாரும் எல்லாம் ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும் தான். நான் எதை பார்த்தாலும் ஒரு டைரக்டருங்கிற கோணத்துல தான் பாக்குறேன். என் ஊர் பக்கத்துல தான் மாடர்ன் தியேட்டர். நான் அடிக்கடி ஷூட்டிங் பாக்குறது. அதோட விளைவு தான் நான் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 சக்கர வண்டி தான் ட்ராக் அண்ட் ட்ராலி. ஒவ்வொரு நாளும் என்னோட கற்பனை எங்கேயோ போயிட்டு இருக்கு. விளையாட்டுத்தனமா நானே ஷூட்டிங் நடத்தி பார்ப்பேன். அந்த டீ தூள் டப்பால இருக்கிற ஜிகினா பேப்பர் தான் என்னோட ரிஃப்ளெக்டர். அந்த ஸ்லேட் பலகை தான் என்னோட கிளாஸ் போர்டு. டைரக்டர் ஆகணுங்கிற லட்சியம் எனக்குள்ள வளர்ந்துகிட்டே இருந்தது. நானும் ஒரு டைரக்டரை போல இமிட்டேட் பண்ணி பார்ப்பேன். கண்ணாடிய கற்பனையில வைரமாக்கி பாக்குற மாதிரி இந்த கட்ட வண்டி நுகத்தடிய நான் கிரேன் ஆக்கி பார்த்தேன். இப்ப சொல்லுங்கடா, நான் ஏன் டைரக்டர் ஆகும்? சொல்றது மட்டும் இல்ல இந்த மது. கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை அண்ட் டைரக்ஷன் பை மது. நடத்தியே காட்டுறேன். போயிட்டானா பாடுறா? இவெல்லாம் ஒரு பைய, கையில ஒரு ஃபைல், போக்குவரத்து, கேட்டா டைரக்டரா? ஏல கிளாஸ் ஸ்டைலா தூக்கி எறியறிய, பெரிய ரஜினி நடப்பா? யோ, பெரிய ரஜினி இல்லையா, குட்டி ரஜினி. வாவ். ஏண்டா கிளாஸ் உடைஞ்சா எவன்டா துட்டு கொடுப்பான்? யோ, எத்தனா தானே கிளாஸோட விலை? பெருசா ஏதோ பேசுறியா? வேணும்னா என் சம்பளத்துல புடிச்சுக்க. நீ வேணா, உன் வேலையும் வேணா. நான் வர்றேன். கண்ணா, எங்கடா போற? உனக்கு என்ன விட்டா வேற யாரா இருக்கா? ஏங்க இவ்வளவு திமிரு பிடிச்சவனா இருக்கான்னு இந்த சின்ன பையன் இவனை அனுப்பிச்சிட்டு வேற வச்சுக்கிறது? அனுப்பிச்சிட்டா நீ வருவியா? சின்ன பையனா? சின்னது ஒண்ணு, பெருசு ஒண்ணு. அவர் என்ன அனுப்பிடுவாரா? அவர் விஷயம் என் கையில. கலக்கிட மாட்டேன். வேண்டாண்டா, கலக்கல் நாரிடுண்டா. அப்படி வா வலிக்கு. ரொம்ப வாராத. இவன் சுத்த சினிமா பைத்தியமா இருக்கிறாங்க. சினிமா பைத்தியம் சொன்னோன்னே எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது.
ஏன் உங்க தம்பி படிச்சுட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருக்காரு? யோ டீல சூடு இல்லன்னா சூடு பண்ணி கொடுத்தா இப்ப அவர் சூடு பண்ணாத. அதுக்கு இல்லப்பா, இவங்க தம்பி படிச்சிருக்கிறாரு, ஏதாவது வேலை வேலைக்கு போனாருன்னா இவருக்கு கொஞ்சம் உதவியா இருக்குமேன்னு சொன்னேன். சம்பந்தம் பய படிச்ச படிப்புக்கு கலெக்டர் ஆகி எதையோ கலெக்ட போறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ சினிமா டைரக்டர் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு மரக்கலண்டு போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவர் சொல்றத நம்பாத. அவர் தம்பி டக்கரா கதை எழுதுவாரு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பெரிய டைரக்டர் ஆக போறாரு. அப்புறம் இவரு பூஜாவை தூக்கிட்டு தம்பி தம்பின்னு பின்னாலே தெரிய போறாரு. பையன் நாக்கு கருநாக்கு பழிச்சாலும் பழிச்சிருயா. கருநாக்கு பழிச்சிருச்சு. கெட்டகாரம் பிறக்குது, கெட்டகாரம் வருது. யோ உனக்கு விவசாயம் இருக்காயா? காலையில இருந்து எவ்வளவு நேரம் பசியோட உட்கார்ந்து இருக்கிறது? இட்லி தோசை பொட்டலம் கட்டி அனுப்புறேன்னு சொன்னியே, என்னையாச்சு? கட்டி கொடுத்து அமிச்சானே வரல. எல 8 இட்லி ஒரு பொட்டலம், தம்மா துண்டு சட்னி ஒரு பொட்டலம் எல்லாம் கட்டி கொடுத்தேனடா. போற வழியில வித்துட்டியா? இல்ல முதலாளி, உங்க மானத்தை வித்துக்கிட்டு இருக்கு நான் பாக்கல. எங்கடா கொண்டு போய் கொடுத்த? வீட்டுல. எந்த வீட்டுல? கொடுத்தீங்க முதலாளி. ஆனா குடுக்கறப்ப சின்ன வீட்டுல குடுன்னு சொல்லலையா, அதான் பெரிய வீட்டுல கொடுத்துட்ட. யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு பொண்டாட்டி வச்சுக்கவே வக்கில்ல, உனக்கு இன்னொரு பொண்டாட்டி ரொம்ப. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.